Jayashreebalan-Learn Astrology. நம்ம இதை பற்றி பார்த்துட்டுருக்கோம். கேது அண்ட் ராகு உங்கள் ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்குது அதோடைய பலன்களை பற்றி பார்த்துட்டுருக்கோம். கன்னியோடது ஆயிடுத்து. இன்றைக்கி நான் துலாவில் கேதுவும் மேஷத்தில் ராகுவும் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத உங்களுக்கு விரிவாக சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா mpgmatri@gmail.com த்ரூ ஆர் jayashreebalan@gmail.com த்ரூ என்னை ரீச் பண்ணலாம். வாங்க நம்ம இப்போது இந்த கேது துலால இருந்தால் என்ன மாதிரி பலன் இருக்கும் அதை பற்றியும் ராகுவை பற்றியும் பார்க்கலாம். இப்போது இது காலபுருஷ தத்துவத்தில் 7ஆம் இடம், அதாவது மேஷத்துலேருந்து பார்க்கும்போது 7ஆம் இடம், அதாவது நம்மளுடைய கலத்திரஸ்தானம்னு சொல்லலாம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், வாழ்க்கைங்கிறது கணவன் மனைவியோட உறவே ஒரு வியாபாரம் தான். ஒருத்தருக்கு விட்டு கொடுத்தாதான் ஃபேமிலிங்கிற வண்டி ரொம்ப அழகாக ஓடும் இல்லையா? ஸோ அதனால் இது ஒரு ரிலேஷன்ஷிப், நல்ல உறவு, நல்ல ஒரு ஒத்துமையான ஒரு இடம். அதே சமயத்தில் இது எப்படின்னா இந்த துலாக்கு என்ன சிம்பிள் அப்படின்னு பார்த்தேன்னா திராசு, வேயிங் மிஷின். ஸோ வேயிங் மிஷினை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவா? எல்லா இடத்துலையும் கடுகு வாங்குறதுலேருந்து, உப்பு புளி வாங்குறதுலேருந்து, காய்கறி வாங்குறதுலேருந்து, கோல்டு வாங்கினாலும் சரி, எதுவாக இருந்தாலும் வித்தவுட் வேயிங் மிஷின் பிஸ்னஸ் நடக்காது. ஸோ அதனால் இது ஒரு பிஸ்னஸ், அதாவது வியாபார ஸ்தானம். அதே சமயத்தில் கோர்ட்டில் ஜட்ஜு பார்த்தேன்னாக்கா, ஜட்ஜுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு லேடி கண்ணை கட்டிட்டு கையில் வேயிங் மிஷின் வச்சுட்டுருப்பாள், திராசை கையில் வச்சுட்டுருப்பாள். ஸோ அதனால் இது ஜட்ஜ்மெண்ட்டுக்காகவும் உள்ள இடம். அதே சமயத்தில் நம்ம இது 7ஆம் இடம் அப்படின்னாலே நம்மளுடைய குடும்ப சர்க்கிளை விட்டுட்டு அவுட்டர் சைடில் போயாச்சு. ஸோ சோஷியலிட்டி, ஒத்துமையாக இருக்கிறது. அதுக்கப்புறம் கமர்ஷியல், இப்படி பிஸ்னஸ் கமர்ஷியல். ஸோ கமர்ஷியல், ஜட்ஜ்மெண்ட்டு. அதே சமயத்தில் நம்ம லவ் அண்ட் அஃபெக்ஷன், ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி சொல்லக்கூடிய இடத்துல இவங்களுக்கு முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் போன ஜென்மத்தில் இருந்திருக்கும். ஸோ அதனால் இவங்க எப்போவுமே அடுத்தவர்களுக்கு உதவுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு வியாபார நுணுக்கம் தெரிந்தவர்களாக இருப்பார்கள். இல்லை சோஷியல், அடுத்த வியாபாரம் அப்படின்னாலே உங்களுக்கு கஸ்டமரை திருப்திப்படுத்தணும். வரவங்க யாராகணும் நல்ல பொருள், தரமான பொருளை கொடுக்கும்போது தான் திருப்பியும் கஸ்டமர் நம்ம கிட்ட வருவாங்க. அதனால் இவங்க எப்போவுமே பேலன்ஸ்டாக இருக்கணும், பேலன்ஸ்டாக இருப்பாங்க. எவ்வளோ பணக்காரங்களாக இருந்தாலும் இவங்க பேலன்ஸ்டாக தான் இருப்பாங்க. அவங்க வெளியில் காமிக்கவே மாட்டாங்க. நிறையா பணக்காரர்கள் இப்படியும் இருக்காங்க, அவங்க பணக்காரர்களே தெரியாது. அவ்வளோ பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி இவங்களுக்கு தான் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு 3 மெயின் திங் உண்டு. புரிஞ்சுக்கிறது எதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னாலே, ஃபஸ்ட்டு அந்த ஒரு வியாபாரம் அப்படி போனாலே 1 கிலோவுக்கு நமக்கு 40 ரூபா அப்படிங்கிற ஒரு பவுண்ட்ரி. ஸோ அதனால தான் அந்த 1 கிலோவுக்கு மேலே எதுவும் போயிடக்கூடாது, 1 கிலோவுக்கு கீழே எதுவும், ஒரு தக்காளி கூட கீழே குறைஞ்சிடக்கூடாது. அதனால தான் நம்ம இப்படி போடுறோம் பவுண்ட்ரி, லா. இது ஒரு லா. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ஒரு செக்ஸ், ஓகே? அது மட்டும் இல்லாமல் வியாபாரம்னா பணம் இல்லையா? ஸோ மொத்தம் 3 விஷயம் இவங்களுடைய எப்போவுமே காமனாக இருக்கும். ரொம்ப லாஃபுல்லாக இருப்பாங்க. அதே டைம் தே ஆர் வெரி மச் இது நல்ல ஒரு விஷயம். செக்ஸுனாக்கா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னாக்க, ஒரு மனித நல்ல தெய்வ பக்தியாக இருக்கிறவங்கக்கிட்டையும் ரொம்ப அழகாக பேசிட்டு போயிடுவாங்க. ஒரு சக மனிதனாக இருந்தால், ஒரு ஆணோடாக பழகினாலும் அதுலேயும் ஒரு சண்டை இல்லாமல், சச்சரவு இல்லாமல் நல்லபடியாக ஒத்துமையாக பேசி பழகிட்டு போயிடுவாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, நல்லபடியாக பேசிட்டு அண்டர்ஸ்டாண்டிங்காக போகக்கூடிய ஒரு திறமை உண்டு. அதே மாதிரி மணி, ஏன்னா வியாபாரம், மணி தான் இங்கே ப்ரைம் ஏரியா. வியாபாரம்னாலே மணிக்காக தான் வியாபாரம் பண்ணுறோம். ஸோ மணி. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் இவர்கள் முன் ஜென்மத்தில் அனுபவித்ததுனால இந்த ஜென்மத்தில் அதில் ரொம்பவும் இவங்க கை தேர்ந்தவர்களாக இருப்பார்கள். நல்லா இது செய்ய முடியும், அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக செய்வாங்க. அட் த சேம் டைம் இவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அடுத்தவங்களை அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால அடுத்தவங்களுடைய மைண்டை அவங்களுக்கு வேல்யூ கொடுப்பாங்க, அவங்க திங்கிங்கை வேல்யூ கொடுப்பாங்க. சரி, அவங்க நம்ம இது பண்ண முடியாது, அவங்க திங்க் பண்ணுறது ஒரு விதத்தில் நியாயமாக இருக்குமோ அப்படின்னு இவங்க நினச்சி பார்க்கும்போது ஆப்போசிட் பார்ட்டியோட நியாயங்களும் இவங்களுக்கு புரியும். இவங்களுக்கு நிறைய அறிவு சார்ந்த விளக்கங்கள் இதனால் தெரிய வரும். ஆனால் என்ன ஒன்றுன்னு கேட்டால், அடுத்தவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது இவங்க தன்னை பற்றியே நினைப்பாங்க. தனக்குன்னு ஒரு உணர்வு இருக்குது இல்லையா, தனக்குன்னு ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா, அதுக்கு எப்படி மதிப்பு கொடுப்பாங்க? இந்த இடத்துல இது பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு பிளேஸ்மெண்ட்டு. ராகு இருக்கார் இல்லையா, இது கான்ட்ராஸ்ட் கிடையாது. ராகு எங்கே போய் உட்காந்துட்டுருக்கார்? செவ்வாயோட வீட்டில் மேஷத்தில் போய் இருக்கார்.
அப்போது அந்த மேஷம் அப்படிங்கிறது எப்படி கேட்டேனாக்க இனிஷியேட்டிவ். இவங்க தான் முதல்ல போவாங்க. ஸ்டார்டிங், போல்ட்னஸ், செல்ஃப் அவேர்னஸ், தன்னை பற்றி நன்னா தெரியும். முதல்ல ப்ரொடெக்ஷன், செல்ஃப் ப்ரொடெக்ஷன். அது மாதிரி ரொம்ப என்ன சொல்ல தைரியமாக இது பண்ணுறது, குவிக்காக இது பண்ணுறது, செல்ஃப் பிலீவ், நான் தன்னை நம்புறது. எப்போவுமே செவ்வாய் யார் எந்த மாதிரியான ஒரு ஆள், எப்போவுமே ப்ரொடெக்டர் ஹீஸு. அவன் ரொம்ப எப்போவுமே அவேர்னஸ் தெரியும். எப்போவும் அவங்க வந்து தூங்கிடவே மாட்டாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் என்ன நடக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை என்றைக்கும் உணர்ந்துருப்பாங்க. அதனால் இவங்களால யாரையும் சற்று நம்ப முடியாது. இவங்க வந்து இந்த ராகுவானவர், இவங்க இந்த கேத்து இந்த பட்டம் இருந்தாலும் இவர்களுக்கு ராகு எப்படி ஹெல்ப் பண்ணுறாருன்னு கேட்டேனாக்க, இவங்களை யாரும் பிரெயின் ஃபுல் பண்ண முடியாது. ஏன்னா அடுத்தவங்க பேச்சை கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க நடக்க மாட்டாங்க. ஏன்னாக்க இவங்க என்றைக்குமே தனக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுட்ருப்பாங்க. அதாவது இது யார் எத்தனை சொன்னாலும் சரி, அது கூடிய ப்ராஸ் அண்ட் கேன்ஸ் பார்த்து எது ரைட்டு எது ராங்கு நன்னா தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அதில் அவங்க வந்து இறங்குவாங்க. ஒன்ஸ் போல்டாக இறங்கிட்டாங்கன்னா தைரியம், முதல்ல ஃபஸ்ட்டு செவ்வாய்ங்கிறது தைரியம். அதனால் இவங்க தைரியமாக போல்டாக இறங்கி அந்த வேலையை சக்ஸஸ் பண்ணி காமிக்கக்கூடிய ஒரு சக்தி இவங்களுக்கு உண்டு. அது ராகு கொடுக்குற இடம். இங்கே ரெண்டும் ரொம்ப அழகாக ஈக்குவலாக பேலன்ஸ்டாக போகிறது. ராகுவும் கேத்துவும் ரொம்ப அழகாக பேலன்ஸ்டாக போகிறது. அதனால அது மட்டும் இல்லாமல் இப்போ எப்படி கேட்டீங்கன்னாக்க, இந்த கேதுவானவர் எப்போவுமே செவ்வாய் வந்து ஒரு இது என்ன சொல்லுவாங்க, செவ்வாயும் கேதுவும் நம்ம ஒன்றுன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரியே கடைசியில் இல்லை 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அதாவது 0லேருந்து 6.40 டிகிரி வரைக்கும் உள்ளது. அது அப்புறம் இப்போ இதில் வந்து உங்களுக்கு இதில் 4ஆம் பாதம் விசாக நட்சத்திரம், 4ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இந்த இதெல்லாம் வரும்போது அவர் நல்ல பலனை கொடுப்பார். அந்த இதில் வரும்போது இல்லை கோச்சார பிரகாரம் கேத்து அந்த இடத்துல வரும்போது நல்ல பலனை கொடுப்பார். ஆனால் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா கேதுக்கு வந்து சுக்கிரனோட எனிமி, அவர் வந்து விரோதி. அதனால சாதாரணமாக உங்களுக்கு வந்து கேதுவோட தசையிலையோ கேதுவோட புக்திலையோ நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். ஆனால் நீங்கள் ராகு பார்த்தீங்கன்னா ராகுக்கு வந்து செவ்வாயோட மத்தியம இதுதான், எளிமையும் கிடையாது, அதே சமயத்தில் ஃப்ரெண்டும் கிடையாது. அவர் வந்து நியூட்ரலாக போகக்கூடியவர். அதனால இந்த இடத்துல அவர் நல்ல பலன் தான் கொடுப்பார். ராகு தசை வந்தாலும் சரி, ராகு புக்தி வந்தாலும் நல்லா தான் கொடுப்பார். அதனால அதான் சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு கேதுவோட உங்களுக்கு 3ஆம் பாதம் 2ஆம் பாதம் அந்த பாதத்தில் பரணியோட நட்சத்திரம், ஏன்னா கேது வந்து சுக்கிரனோட நட்சத்திரம் உட்காந்துருக்கார். ஸோ பரணியோட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இந்த இடத்துலலாம் வரும்போது இன்னும் நல்லாவே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு இது உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது இதனுடைய கர்மா, நம்ம பாஸ்ட் லைஃப் கர்மா, எனக்கு கேதுங்கிறதே நம்மளுடைய பூர்வ ஜென்மத்து கர்மாவை தான் இங்கே எடுத்துகிட்டு வரேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து சுக்கிரன் எங்கே இருக்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சொல்லிட்டு இதை சொல்கிறோம். எப்படி கேட்டாங்க, இது என்னது, சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரனால என்னது, அழகு சார்ந்தது. ரொம்ப இவங்களுக்கு வந்து எப்படி கேட்டால் ஆர்டிஸ்டிக், கலை சார்ந்தவர்கள். அதாவது எப்படி கேட்டீங்கன்னாக்கா சைக்கலாஜிஸ்ட்டு சொல்லலாம். அது சேம் டைம் எல்லா நடிகர்கள், எல்லா பக்கம் விதவிதமான நடிகர்கள், மாடலாக இருக்கிறவங்க, பாட்டு பாடுறவங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்க, அப்புறம் வந்து லாயர்ஸ், அப்புறம் இந்த சைக்கலாஜிஸ்ட், இந்த மாதிரியான ஒரு திறமையெல்லாம் இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும். இந்த திறமையை எப்படி உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும், இவங்களுக்கு திறமை எந்த இடத்துல இருக்குது? அதாவது இப்போ ஒரு லாயர்னு எடுத்துக்கோங்க. லாயர் பார்த்தா 1000 இருக்குது. கிரிமினல் லாயர் இருக்காங்க, இல்லாட்டினா இந்த டைவர்ஸ் பண்ண இன்னும் எத்தனையோ லாயரில் வந்துயும் நிறைய விஷயம் இருக்குது. அதே மாதிரியே நீங்கள் ஆக்டிங்னு எடுத்துட்டா கூட ஹீரோயினை தவிர சைடு ஆக்டிங், இந்த மாதிரி ஒரு வில்லன், அந்த மாதிரி எல்லாம் காமெடி, இந்த மாதிரி அதுலேயும் நிறையா போர்ட்ஃபோலியோ இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுடைய எபிலிட்டி அண்ட் இது கெப்பாசிட்டி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னாக்க, இதோடைய சுக்கிரன், கேது எந்த வீட்டில் உட்காந்துருக்கார், சுக்கிரனோட வீட்டில் உட்காந்துருக்கார். ஸோ சுக்கிரன் எந்த இடத்துல இருக்காரோ உங்கள் ஜாதகத்தில், அங்கே தான் உங்களுடைய அந்த கலை சார்ந்த திறன் அங்கே தான் மறைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடைக்கும்? இந்த கலை இருக்குது உங்களுக்கு, இதில் வந்து நீங்கள் இப்போ கற்றுக்க முடியும். இப்போ சப்போஸ் அது வந்து ஜோக்கரான இடத்துல இருக்கா, இல்லை அது எப்படி இருக்குது, நல்ல ஹீரோயின் மாதிரி நல்ல இடத்துல சுக்கிரன் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கா, இல்லை வேறு இடத்துல உட்காந்துருக்கா, அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய இப்போ தெரியும் ஆர்டிஸ்டில் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு போர்ட்ஃபோலியோ நீங்கள் போகிறீங்க, உங்களை ஷைன் ஆக முடியும். அதே சமயத்தில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் இல்லையா? ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் தானே உங்களால் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஸோ அப்போ செவ்வாய் எந்த இடத்துல இருக்குது, அங்கே தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ நீங்கள் செவ்வாயோடைய இடத்த பார்த்தேனாக்க அந்த இடத்துல அந்த பாவத்தில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்ருக்கு. ஸோ நீங்கள் அதை அழகாக பார்த்து
அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய இதை பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த நட்சத்திரம் சப்போஸ் அவங்கள அவ்வளோ தூரம் ஷைன் ஆக முடியலன்னா அது எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு அந்த நட்சத்திரத்துக்குள்ள தேவதையை நீங்கள் வணங்கும் போது உங்களுக்கு நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும் தொழிலில். இதுதான் எனக்கு வந்து கேது துலாலையும் ராகு மேஷத்துலேயும் இருக்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் கொடுங்க. பொறுமையாக என்னோடய சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.